ஒரு கவ், ஒரு மாடு தன்னோட குழந்தைக்கு வச்சிருக்க பாலை அந்த மாட்டோட வாழை கட்டி நல்லா கறந்து இந்த காஃபி டேவிலையும் பரிசுதாவிலையும் உட்காந்து குடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வியோட கேக்குறீங்க. நான் வாங்கி தரேன். போலங்க சில ரெடி. அழகா, ஐயோ கண்ணாடி போட மறந்துட்டேனடா, போட்டுறதுனா சூப்பரா இருந்திருப்பேன், ஞாபகப்படுத்த மாட்டேன், குரங்கு குரங்கு அப்படின்னு இருப்பாரு. தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வராரு. எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது. என்கிட்ட பாலிவுட்ல என்னால கரெக்டா சொல்ல முடியல. நான் எப்படி பாலிவுட் சொல்ல முடியும்? ஐயோ அடா பாவீங்களா, சிவா இங்க வர்றா. ஏன்னா நாட்டுக்கும் சண்டைய வளர்க்குறீங்க, ஊருக்கு ஜாதி கலவரத்தை வளர்க்குறீங்க, மத கலவரத்தை வளர்க்குறீங்க. ஆனா மனுஷனுக்கு பிரயோஜனமா வரத்தை மட்டும் வளர்க்கவே மாட்டீங்களடா. ஆனா எந்த நடிகைகளுடன் யாருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அட அந்த ஆண்டிகளுடன் அவருக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரியான நியூஸை எப்ப பாரு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வெளியே வட்டாரங்கள்ல பேசினாரு. தம்பி வணக்கம், உங்க பேரு என்ன? ராகுல். இல்லையா, பயப்படாதீங்க, உங்களை பத்தியான எந்த விமர்சனமும் நான் சொல்ல மாட்டேன். வரட்டுமா? இதய முரளி அவங்களோட வாய்ஸ். இதய முரளி சார் தான் புதுசாக தான் எடுத்தது. பேசுறேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்திருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது மாற்றணும்னா திரும்ப எடுத்து பார்க்க மாட்டேன். அவருக்கு 2 வயசு, 2 இது இருக்கு. ஒன்னு சாஃப்டா பேசுவாரு, லவ் டைலாக் பேசுவாரு. இன்னொரு காமெடியா சுந்தர டால்ஸ்ல பேசியிருப்பாரு. அழகா, ஐயோ கண்ணாடி போட மறந்துட்டேனடா, போட்டுறதுனா சூப்பரா இருந்திருப்பேன், ஞாபகப்படுத்த மாட்டேன், குரங்கு குரங்கு அப்படின்ட்டு இருப்பாரு டைலாக். இன்னொன்னு சைலண்டா பேசணும். நண்பா, ஒரு பொண்ணை பார்த்த உடனே வருது 100% காதல். அது அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் பொழுதே 50% காதல் போயிடுது. பதிலுக்கு நானும் உங்களை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லும் பொழுது 25% காதல் போயிடுது. 2 பேரும் சேர்ந்து வாழும்போது மீதி 25% காதல் தான் நண்பா இருக்கும். சொன்ன காதலுக்கு 50%, சேர்ந்த காதலுக்கு 25 மார்க், சேராத காதலுக்கு தான் நண்பா 100க்கு 100 மார்க். ஆமா, சொல்லாத சொல்லியிருப்பாரு. நான் எடுத்துருவேன், இதுல இன்னும் கொஞ்சம் கரெக்டா எடுக்கணும், இன்னும் வாய்ஸ் எடுக்கல, எடுத்துருவேன். பட் மேட்ச் ஆகுது, நீங்க சொல்றது அவர் வாய்ஸும் கிளியரா மேட்ச் ஆகுது. ஒரு வாய்ஸ் மாஸ் எடுத்த போதும். அடுத்து டேனியல் பாலாஜி சார் வாய்ஸ் எடுத்திருக்காங்க, ட்ரை பண்ணிருக்கேன். ராகவன், உனக்கு உண்மை சொல்லட்டுமா? உன் போலீஸ்கார ஃப்ரெண்டு கெஞ்சி கதறி செத்து போனா தெரியுமா? சண்டையை போடாம செத்து போனா. சர்ப்ரைஸ் ஃபார் தி போலீஸ்மேன். இன்ஃபேக்ட் அவன் கடைசி அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு நினைக்கிறேன். இங்க என்ன பட்டுக்கிறேன் சார், பேசிக்கிட்டு இருக்கேன். லைஃபை தொலைச்சிட்டேன். சச்சோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் அன்பாண்ட சொல்லியிருக்கேன். நான் உண்ட பிரச்சனை இப்போ ஒன்று சலாவப்பா சொல்லு, ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நான் உள்ள ஒரு மாதிரி ஆயிருந்தா சரியா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வாய்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதனாச்சும் ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணுவீங்க? அவங்களோட வாய்ஸ் ஸ்லாங் நோட் பண்ணுவீங்களா, இல்லை என்ன மாதிரி? நம்ம ஒரு வாய்ஸ் இப்போ என்னன்னா தனுஷ் சார் வாய்ஸ், டேனியல் பாலாஜி சார் வாய்ஸ், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து பேசுறது தான் இருக்கு. இப்போ என்னடா அப்படிங்கிறதுல இருக்குன்னா தனுஷ் சார் வாய்ஸ், இதுல டேனியல் பாலாஜி சார்ல என்னடா அப்படிங்கிறது தான், தனுஷ் சார் வாய்ஸ்ல என்னடா அப்படிங்கிற 2 டைலாக் வாய்ஸ், அந்த வேரியேஷன் அதை எடுத்துட்டோம்னா நம்ம எடுத்துடலாம். இது அதுக்கப்புறம் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் மாடுலேஷன் எப்படி பேசுறாங்க, ஏத்தி இறக்கி பேசுறாங்க கண்டுபிடிச்சிட்டோம், வாய்ஸ் எடுத்துடலாம். வெங்கடேஷ் அவர்கள் பாலிவுட்ல கூட ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கோலிவுட தாண்டி இப்ப பாலிவுட்லயும் கால் வச்சுட்டாரு, வாய்ஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஷாருக் கான் வாய்ஸ் அது நிறைய பேர் இருக்காங்க. அசார் அண்ணாவா நல்லா பேசுவாரு வாய்ஸ். அடுத்து எடுத்திருக்கேன், நிறைய பேர் பேசுவாங்க. ஷாருக் கான் சார் வந்து இப்போ அவருக்கு டப்பிங் பேசுற வாய்ஸ் இல்லாம ஹேராம் படத்துல அவரே பேசியிருப்பார், அவருக்கு பேசியிருப்பார். வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம், நான் நிஜத்தை சொல்றேன். நான் ராமோட தம்பி தான், ஆனா என்னோட பேர் படத்தில் அம்ஜத் அலி கான். உன்னோட அபர்ணாவை கொன்னது நாங்க தான், உங்களுக்கு இருந்தா என்ன கொன்னுக்கும். நான் என்னுடைய பாப்பாவை கொன்னதுக்காக உன்னை மதிச்சு விடுறேன். சூப்பர். ஷாருக் கான் சார், தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வராரு, உங்களோட எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா பாலிவுட்ல என்னால கரெக்டா சொல்ல முடியல, நான் எப்படி கோலிவுட் சொல்ல முடியும்? இன்னும் நல்லா அவர் வந்து படத்தை நம்ம விட்டுட்டு நம்ம நார்மலா நம்ம கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்கிற மாதிரியான வாய்ஸ் எடுக்கணும். 2 மாடுலேஷன் எடுக்கணும். நம்ம ஒரே படத்துல இருக்க டைலாக்கே பேசாம வித்தியாசமா பேசி ட்ரை பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களோட ஃபேவரட் நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு வெங்கடேஷ் அவர்கிட்ட ஒரு பயங்கர ஃபேவரட் ஆனது விவேக் சாரோட வாய்ஸ். விவேக் சார் அப்படியே ரெப்ளிக் பண்றாரு, ஒரு அப்படியே ஷேடோவா பேசுற மாதிரியே இருந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்குது. விவேக் சார் வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி இவர் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன எஃபெக்ட் பண்ணீங்க? எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட், வாய்ஸ் சவுண்ட் 2 வேர்டு இவர் அசாரனா தான் பேசினார் அந்த வாய்ஸ். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் வேணா இங்க தான் போய் ரெஃபரன்ஸ் அங்க எடுத்துவீங்க. அங்க தான் எடுத்துப்போம். 4 பேர் அசாரனா, டிஎஸ்கே அண்ணா, நவீன் அண்ணா, இவங்க மாரி இருக்கவங்க கிட்ட வாய்ஸ் எடுத்து நம்ம
ஏன்னா நமக்கு ஒரு டைரக்டா ஒரு வாய்ஸ் எடுக்கிறது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் கிடைக்கும் நமக்கு எடுத்துடலான்னு. அந்த இதெல்லாம் 2 சவுண்டுக்கு எடுத்து பண்ணதுதான் ஒரு வாய்ஸ் பேசுறேன். ஓகே. ஐயோ அடா பாவீங்களா, ஏய் சிவா இங்க பாடுறா, ஏடா நாட்டுக்கும் சண்டைய வளர்க்குறீங்க, ஊருக்கு ஜாதி கலவரத்தை வளர்க்குறீங்க, மத கலவரத்தை வளர்க்குறீங்க, ஆனா மனுஷனுக்கு பிரயோஜனமா மரத்தை மட்டும் வளர்க்கவே மாட்டீங்களேடா, ஏடா அதனாலதான்டா ஏரியெல்லாம் மாத்தி ஏரியாவா போட்டிருக்கீங்க, மாடு ஓட்டிட்டு இருந்த இடத்துல போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம்டா, உங்களை குறை சொல்லல, ஆனா இங்க என்ன பண்றது, நாம எது பண்ணாலும் தப்பாவே போகுதுடா. ஆனா ஒண்ணுடா, உங்களையும் திருத்துறதுக்கு 200 அப்துல் கலாம், 300 நம்மாழ்வார், 200 400 விவேக் வந்தாலும் திருத்த முடியாதுடா, உங்க கூட இருக்கிறதுக்கு பதிலா எஸ்கேப். சூப்பர் சார். ஒரு வாய்ஸ்க்காக ஒரு பாடியே நகர்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பேசலாம் ஒரு சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம அவர் கூட இல்ல, பட் அவரோட மெமரிஸ் இப்போ வரைக்குமே நம்ம இருந்துகிட்டு இருக்கு. சோ அவரோட இறப்பு செய்தி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவருக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஃபீல். அவர் இப்போ ஒவ்வொருத்தங்க வந்து 90s ஃபீல்டு இருந்தவங்க, 80s ஃபீல்டு இருந்தாங்க, இப்போ கரண்ட்ல இருக்கவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு அப்படி சொல்ல முடியாது. அவர் அப்பையில இருந்து பிறகு ஒரே மாதிரி தான் ஒரு மக்களுக்கு. ஆனா மத்தவங்க இதுல கருத்து சொல்ல முடியாது. ஆனா இவர் வாய்ஸ் நம்ம என்ன கருத்து சொன்னாலும் மக்கள் ஏத்துப்பாங்க. ஒரு பெக்யூலரான வாய்ஸஸ் இவருடைய வாய்ஸ். அந்த விதத்துல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்து ஒரு வாய்ஸ் கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஓகே சார். அடுத்தபடியா யூடியூப் திறந்தாலே விமர்சனம் அப்படின்னாலே நம்ம பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் தான் வருவாங்க. இந்த வாய்ஸ் கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம நல்ல ஒரு நியூஸ் கொண்டு வருவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி இருப்பாங்க. ஆனா எந்த நடிகைகளுடன் யாருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, ஆனா அந்த ஆண்டிகளுடன் அவருக்கு என்ன இருக்கு, இந்த மாதிரியான நியூஸை எப்ப பாரு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வெளியே வட்டாரங்கள்ல பேசினாலும், தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன? ராகுல் ஐயா. பயப்படாதீங்க, உங்களை பத்தியான எந்த விமர்சனமும் நான் சொல்ல மாட்டேன், வரட்டுமா? நன்றி ஐயா. சூப்பர் சூப்பர். பயில்வான் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாவே இந்த மாதிரி நியூஸ் தான் எடுக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா இந்த வாய்ஸ் பேச மாட்டேன். இது இப்ப லாஸ்டா ஒரு 2 வீக் ஆச்சு. இப்பதான் எடுத்தீங்க. அடுத்த வாரம் யார் வாய்ஸ் எடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? அடுத்த வாரம் இல்ல, இப்போ கரண் சாரோட வாய்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பழைய கரண் சார் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. அது எடுக்கணும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து பர்சனலா வந்து முரளி சாரோட வாய்ஸ், பிரசாந்த் சார் வாய்ஸ் எடுக்கணும், டாப் ஸ்டார் அவரோட இதுக்கு நினைச்சேன். முரளி சார் வாய்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டேன், ஃபுல்லா எடுத்துருவோம். அப்புறம் பிரசாந்த் சாரோட வாய்ஸ் எடுக்கணும். எல்லாரும் யாரும் விடுறதா இல்ல, எல்லாரையும் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து தோனி சாரோட வாய்ஸ், சச்சின் டெண்டுல்கர் சாரோட வாய்ஸ். ஓகே ஓகே. அப்ப வாரம் வாரம் உங்ககிட்ட இன்டர்வியூ கேட்கற மாதிரி இருக்கும் போல. ரெடி ஆகிக்கோங்க, லீவ்லாம் சொல்லிக்கோங்க. ஒரு வீக்லி ஒரு எடுக்கலாம். ஓகே சரி. அடுத்ததா சோ ராமசாமி சார் இந்த வாய்ஸ் போட்டிருந்தேன். சரி, பழைய இவர் வாய்ஸ் யாரும் பேசியிருக்காங்க, லைக் பண்ணுவாங்க நினைச்சாங்க. நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எல்லாத்திட்டையும். எல்லாருக்கும் வணக்கம். எதற்கு இந்த வேதங்கள்? வடக்கென்றும் தெற்கென்றும் வடக்கின் ஆட்சிகள் தெற்கை நம்பி இருக்கின்றன, தெற்கின் ஆட்சிகள் வடக்கில் நம்பி இருக்கின்றன. வடக்கின் வெற்றிகள் தெற்கில் தோல்விகளாக முடியலாம், தெற்கின் வெற்றிகள் வடக்கில் தோல்விகளாக முடியலாம். வடக்கும் தெற்கும் இணைந்தால் முன்னணிகள் உருவாகலாம், முன்னணிகள் உருவாகினால் மாற்றம் உருவாகலாம். இது போல ஷோ ராமசாமி அவர்கள் வாய்ஸ்ல பேசிக்கிட்டே போவான். நல்லா இருக்கிறீங்க கண்ணு? நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் ஊருக்குள்ள 4 காய் தெரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அதை யாரும் பிடிக்கிறது இல்ல, அப்படியாவது 4 பேர்த்த கடிச்சு சாப்பிட்டுன்னு சொல்லி கெட்ட எண்ணம் தான். அதனால யாரும் அப்படி இருக்காதீங்க, நல்லபடியா இருங்க. வரட்டுமா? அவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகும்போது இங்க இருந்தே தெரியுது உங்க வாய்ஸ் எந்த அளவுக்கு ஆகுது அப்படிங்கிற வாய்ஸுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்றது. ஆமா, அந்த மாதிரி சரத்குமார் சாருடைய வாய்ஸ். சரத்குமார் சாருடைய வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பேசுறதுக்கு. இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியவர்களே, கலையுலக நண்பர்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒளி விழும்போது வழின்னு நினைக்கிற எந்த கலும் சிலையாவாது, அப்பா அம்மா திட்டத்தை தப்புன்னு நினைக்கிற எந்த பிள்ளையும் உருப்படாது. இந்த மாதிரியான நானும் எங்க ஆரம்பத்துல எங்க அப்பா சொல்றதை கேட்காம தான் இருந்தேன். ஆனா இப்படி சொன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆனிச்சு. தம்பி கொண்டு அண்ணன் பார்க்கணும்டா, அண்ணனுக்கு ஒண்ணு தம்பி கேட்கணும்டா, இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு வாய்ஸ் பேசுறது. அடுத்தபடியாக பாண்டியன் அவர்கள். பாண்டியன் மண்வாசனை பாண்டியன் அது யாரும் எடுத்தது இல்ல, எடுத்திருக்காங்க. மண்வாசனை பாண்டியன். ஏகே வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா சொல்லிச்சு உங்களை பார்க்கணும் சொல்லி. காவேரி இது பாரு, காவேரி எங்க அண்டே உண்டை இப்படியே இந்த நடக்க போற ஐடார் கோயில் திருவிழாவில் குளிர் ஆளு திட்ட போட்டிருக்கா, இப்படியே வந்துரு, தப்பிச்சு போயிடுவோம். உனக்கு மனசு இருக்கு, எனக்கு வயசு இருக்கு, எப்படியே போய் பொழைச்சிக்குவோம். என்ன பண்றது கிடக்கு, தெளிய குடிக்கீடு இருக்க வாழடு சந்தோஷமா இருக்குன்னு என் அப்பா பெரிய கருப்பு சொல்லிட்டு போனது. இந்த மாதிரி சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கோபி நாயர் சார் வந்து அவருடைய வாய்ஸ் அவர் முன்னாடி பேசியிருக்கேன் நான். ஓகே, அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அவர் பேசின இன்ட்ரோல போயிடலாம். அவர் ஒவ்வொரு அந்த அஜித் சாருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ பேசியிருப்பாரு. அதை நான் நிறைய வாட்டி கேட்டு தான் ஒரு வாய்ஸ் எடுத்தது. அது இன்ட்ரோவே எல்லா அஜித் சார் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும்.
அதை எடுத்து தான் ஒரு வாய்ஸ் எடுத்து அதை பேசுறேன். ம். ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றால் அதுதான் இவரது பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் விசில் சப்தம் வெடிச்சப்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் இவருக்கான அடையாளம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றால் அதுதான் இவரது திறமைக்கான அங்கீகாரம். இவர் பெயரை இதயத்தில் சுமக்காத ரசிகர்களே இல்லை. இவர் புகழுக்கு அந்த வானம் தான் இல்லை. அல்டிமேட் ஸ்டார் அஜித். சூப்பர். இதுதான் ஒரு இப்ப நீ இத வந்து கோபிநாயர் பார்த்தாருன்னா நம்ம வேலைக்கு உழ வச்சிருவான் போலயே அப்படிங்கிற மாதிரி இன்னும் நல்லா பர்ஃபெக்டா அவர் பேசுற மாதிரிலாம் எடுக்கும். இதுல சகுனி கேரக்டர் பேசியிருக்காங்க. அதிகமா இதை தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனா இந்த இன்ட்ரோ கார்டு தானே அவரோட வாய்ஸ்க்கு எந்த ப்ரோமோல பார்த்தாலும் அவர் வாய்ஸ் தான் இருந்துட்டு இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் மகாபாரதம் பேசியிருப்பாரு. அது தந்திரம் ராஜநியதி இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. எதை எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அதை அங்கு அப்படி செய்ய வேண்டும் மருமகனே, அன்பு மருமகனே. அந்த பஞ்ச பாண்டவர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும் மருமகனே. உங்க வீட்டுல டிவியே வேணாம் போலயே, நீங்க உட்காரட்டு பேச விட்டு எல்லாமே கேட்கலாம் போல, அந்த அளவுக்கு ஃபுல் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அவர் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கலாம். அடுத்தபடியா சலீம் கோஷ் அவரோட வாய்ஸ். அது வந்து வேட்டைக்கார மூவில எல்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த டைலாக் தான். வட பையா வேட்டை வேட்டை வேட்டைக்காரா, எங்கடா பையா உன்னுடைய தாரை தப்பட்டை வரி வரங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்களா? அதான் பையா நீ என்னோட பையன் சொல்ல வடிச்சிருக்க கூடாது. என் ஷிட்பன் போச்சு, பணம் போச்சு, எல்லாம் பறிச்சிருவேன். ஆனா என்னோட பையன் அவனை நீ அடிச்சிருக்க கூடாது. நீ ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு இங்க வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது தேவராஜ் மாதிரி போலீஸ்காரன். ஒரு தேவராஜ் அடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தண்டிக்கும் அதிகாரம் மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னிக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. இது வேதநாயகத்துக்கு பயமுறுத்திய பழக்கம், பயந்து பழக்கவில்லை. வேதநாயகம்னா பயம். சரி, நான் ஒரு டீ வாங்கிட்டேன். அதாவது ஒரு மாடு தன்னோட குழந்தைக்கு வச்சிருக்க பாலை அந்த மாட்டோட வாழை கட்டி நல்லா கறந்து இந்த காஃபி டேவிலையும் பரிசுதாவிலையும் உட்காந்து குடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வியோட கேக்குறீங்க. சரி, நான் வாங்கி தரேன் டீ. போலாங்க, ரெடி. அடுத்தபடியாக நம்ம ஜெயலலிதா அவர்களோட வாய்ஸ் கேட்கணும். ஓகே, அது நிறைய ஃபர்ஸ்ட் நல்லா பாராட்டு கிடைச்ச வாய்ஸ். அந்த வாய்ஸ் எனக்கு ரெகக்னிஷன் கிடைச்ச வாய்ஸ். நவீன பார்த்து தான் எடுத்த அந்த வாய்ஸ். அது பேசலாம். இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, உங்களால் மட்டுமே நான், மக்களால் நான், மக்களுக்காக மட்டுமே நான் என்று கூறி நான் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்றும் மறைய மாட்டேன் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் செய்வீர்களா? கண்டிப்பா செய்வோம் சார். ஓகே, அண்ட் ஃபைனலா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் சேதுபதி அவர்களோட வாய்ஸ். அவர் வந்து விஜய் சேதுபதி 2 படத்துல பேசுவார் இல்லைங்களா? அது ஒண்ணு. நார்மலா நம்ம கிட்ட ஸ்பீச் பேசுற மாதிரி. ஆக்சுவலா குமுதா வீட்டு விலகலாம் கும்முனுக்குதுமா, நம்ம வீட்டு விலகலாம் கம்முனுக்குதுன்னா நம்ம உம்முனுக்குது. ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இந்த டைலாக் பேசலாம் விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அதனால பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நல்லா பண்றீங்க. உங்களுடைய ஆங்கரிங்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பண்றாப்ல. என்னைக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்க்கணும், பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? நான் கடவுளை பார்த்தேன்னா கண்டிப்பா கேட்பேன், எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு பிறக்க வச்ச அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்குள்ள கஷ்டம் ரொம்ப முடியல. சரியா? அதெல்லாம் கேட்கணும். கண்டிப்பா ஒரு நாள் அந்த மனுஷனை பார்த்து நான் கேட்பேன். நன்றி, வரட்டுமா? ரொம்ப தேங்க்யூ. குமுதா ஹாப்பி என்னாச்சியா? ஆக்சுவலா குமுதா ஹாப்பி ஆச்சு. குமுதாவை இன்ட்ரி கூட்டணும்லாம் நினைச்சேன். கண்டிப்பா. எங்க போயிருக்காங்க குமுதாவை காணும்? இல்ல ஜி, ஆக்சுவலா குமுதா வந்து வீடியோவில் பார்த்தாதான் நாசமா இருக்கும். சரியா? பக்கத்துல உட்காந்துட்டு குமுதாவும் நாமளும் பார்த்துன்னே இருந்தோம்னா எனக்கு வாய்ஸ் வரும் இல்லையா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமுதாவுக்கு வந்து வீடியோ லிங்க் அனுப்பிடலாம். ஒன்றும் நீங்களும் அனுப்ப முடிஞ்சது எனக்கு அனுப்புங்க. ஒன்றும் பிரச்சனை. வட்டமாச்சு. குமுதா ஹாப்பி என்னாச்சு? கண்மணியா கத்திஜாவா? 2 பேருமாச்சு. நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. அண்ட் குறிப்பா நீங்க எல்லாமே சூஸ் பண்ணது ஃபுல்லாவே பெக்குலியர் வாய்ஸ் தான். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து சூஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட வெற்றி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். ஃபைனல் கார்டை வந்துட்டு உங்க வாய்ஸ்ல நிறைய பேசிட்டோம். நீங்க வீரப்பன் அவர்களோட வாய்ஸ்ல எண்ட் கார்டை கொடுத்துருங்க. நீங்க அதாவது இன்னைக்கு வந்து நல்லபடியா நான் உங்களுக்கு முன்னாடி நான் பேசினேன். உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இதுக்கு மேல வரும்போது நல்லதான் நான் பேசுவேன்னு நம்புறேன். உங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வரட்டுமா?
ஆண்டவா, முருகா, கடவுளே. சூப்பர் பிரதர், சூப்பர், வேற லெவல் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.